தற்போது உடனுக்குடனை தொடர்ந்து அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தெற்கு அந்தமான் பகுதியில் ஒரு வாரத்திற்கு முன்பாகவே துவங்கியிருக்கிறது தென்மேற்கு பருவமழை குறித்தான அண்மை தரவுகளை நாம் பார்த்து வருகிறோம். தெற்கு அந்தமான் பகுதியில் ஒரு வாரத்திற்கு முன்பாகவே தென்மேற்கு பருவமழையானது துவங்கியிருக்கிறது. வழக்கமாக மே 15ற்கு மேல் துவங்கக்கூடிய தென்மேற்கு பருவமழை கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு முன்னதாகவே துவங்கியிருக்கக்கூடிய அண்மை நிகழ்வை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். தென்மேற்கு பருவமழை துவக்கம் குறித்தான அண்மை தரவுகளை பார்த்து வருகிறோம். கேரளாவில் மே 27ஆம் தேதி முதலே இந்த தென்மேற்கு பருவமழை துவங்கும் என்று தற்போது கணிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிகழ்வை நாம் பார்த்து வருகிறோம். தென்மேற்கு பருவமழையினுடைய முதல் எதிரொலியாக எப்போதும் கேரளாவில் முதல் தென்மேற்கு பருவமழை துவங்கும். அந்த வகையில் கேரளாவில் மே 27ஆம் தேதி முதலே இந்த தென்மேற்கு பருவமழையானது துவங்க வாய்ப்பு இருப்பதாக தற்போது வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய தரவுகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஐயப்பன். வணக்கம் ஐயப்பன். குறிப்பாக தென்மேற்கு பருவமழை ஒரு வாரம் முன்னதாகவே துவங்கும் என்று கூறப்பட்ட நிலையில் எந்த தேதியிலிருந்து எங்கு துவங்க வாய்ப்புகள் உண்டு விரிவாக பதிவிடலாம் ஐயப்பன்? வணக்கம் சூர்யா. அந்தமானில் தென்மேற்கு பருவமழையானது துவங்கி இருக்கிறது. தெற்கு அந்தமான் நிக்கோபார் தீவு மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடலில் தென்மேற்கு பருவமழை தற்போது துவங்கி இருப்பதாக இந்திய வானிலை ஆராய்ச்சி மையமானது தெரிவித்திருக்கிறது. இயல்பாகவே மே மாதம் 25ஆம் தேதி அந்தமான் கடல் பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை துவங்கும். ஆனால் இந்த ஆண்டு முன்கூட்டியே தென்மேற்கு பருவமழையானது துவங்கி இருக்கிறது. அதே போல தென்மேற்கு பருவமழையானது முன்னேறி மே மாதம் 27ஆம் தேதி வாக்கில் கேரளாவில், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்திருக்கிறது. கேரளாவில் வழக்கமாக ஜூன் மாதங்களில் தென்மேற்கு பருவமழையானது துவங்க உள்ள நிலையில் 4 தினங்கள் முன்னதாகவே மே மாதம் 27ஆம் தேதி இந்த ஆண்டு மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தென்மேற்கு பருவமழையை பொறுத்தமட்டிலும், அதாவது தமிழகத்தினுடைய விவசாயத்திற்கு மிகவும் முக்கியமான நீர் ஆதாரமாக உள்ள சூழலில், அதாவது கேரளாவில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள தமிழகத்தை பொறுத்தமட்டிலும் திருநெல்வேலி, தென்காசி, கோயம்புத்தூர் போன்ற பகுதிகளில் மழை பெய்வதற்கான வாய்ப்பும் இருப்பதாக இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்திருக்கிறது. தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே பெய்வதன் விளைவாக வடகிழக்கு பருவமழையும் முன்கூட்டியே தமிழகத்திற்கு வருவதற்கான வாய்ப்புகளானது அதிக அளவு இருப்பதாக பார்க்கப்படுகிறது. அதே போல தென் அரபிக்கடல், மாலத்தீவு மற்றும் கொமோரியன் பகுதிகளில் இந்த ஒரு மழை பொழிவானது அதிக அளவு இருப்பதாகவும், குறிப்பாக பருவநிலை மாற்றத்தினை பொறுத்த மட்டிலும், அதாவது முன்கூட்டியே வரக்கூடிய சூழலில் ஏதேனும், அதாவது வெள்ளம் அதிக அளவு மழை பெய்வதற்கான வாய்ப்புகளும் அதிக அளவு இருப்பதாகவும், அதே போல வறட்சியான சூழ்நிலையில் ஒரு சில சமயங்களில் மழை சற்று குறைவாக பெய்வதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக இந்திய வானிலை ஆராய்ச்சி மையமானது தெரிவித்திருக்கிறது. சூர்யா, வழக்கத்தை விட ஒரு வாரம் முன்னதாகவே துவங்க இருக்கக்கூடிய தென்மேற்கு பருவமழை குறித்தான கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஐயப்பன்.